வணக்கம். தேவ் கவர்மெண்ட்ஸ் டிஸ்கஷன். சரி, ஒரு ராஜாவாக நான் சொல்கிறது தெளிவானதான, பொறுமை கேட்டுக்குங்க. இன்றைக்கு என்ன பண்ணி அப்படின்னா, உலக நாடுகள் முழுவதுமே ஆன்லைன் தான். என்றைக்கு லேப்டாப் கண்டுபிடிச்சாங்களோ, அதுக்கு முன்னாடி கம்ப்யூட்டர் கண்டுபிடிச்சாங்களோ, அப்போலேருந்தே நிறையா மாற்றம் ஏற்பட்டிருக்கு. ஓகே, அதனால் அப்ரா கண்ட்ரீஸை பொறுத்த வரைக்கும் எல்லாமே கம்ப்யூட்டர் பண்ணி தான் நல்லா சம்பளம் எல்லா வகையிலும் தோது பார்க்கலாம். ஓகே, அவங்க அந்த மாதிரி ஆல்ட்ரேஷன் செஞ்சு வச்சுருக்காங்க. ஓகே, அதனால் மின்சாரத்துறை அப்படின்றது மிகவும் அவசியம். ஓகே, சென்னையில் நிறையா பேர் இந்த மாதிரி மின்சார வசதி அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. என்ன தீர்வு அப்படின்னா, சென்னையில் இருக்கக்கூடிய அலுவலகங்கள் எல்லாமே ஒரு 30 நாள் கவனமாக மின்சாரத்துறைக்கு கவனம் செலுத்துங்க. எந்தெந்த பகுதியில் மின்சாரம் வந்து தடை ஏற்படுது, எவ்வளோ மணி நேரம் தடை ஏற்படுது, யார் தடை ஏற்படுத்துகிறாங்க, என்ன காரணம், அதுக்கு என்ன தீர்வு, பேசாமல் புதிய மின் உற்பத்தி நிலையமே ஆரம்பிச்சிடலாமா, அல்லது மின்சாரம் வேறு எங்கேயாவது இருந்து ஓரளவு உற்பத்தியாக கொஞ்சம் வாங்கிக்கலாமா, அல்லது பேசாமல் அந்த பொதுமக்களை பொறுத்தவரை இந்த யூபிஎஸ் பயன்படுத்துங்க, ஜெனரேட்டர் பயன்படுத்துங்க அப்படின்ற மாதிரி ஏதாவது தோது பார்க்கலாமா, அல்லது பேசாமல் நிதிநிலையை ஒதுக்கி இதுக்கு ஏதோ ஒரு தீர்வு கண்டுபிடிக்கலாமா அப்படின்ற மாதிரி நீங்கள் கன்சல்ட் பண்ணிட்டு அந்த பிரச்சனையை வந்து சால்வ் பண்ணணும். ஓகே, அதிகபட்சம் ஒரு பிரச்சனையை 30 நாளுக்குள்ளே சால்வ் பண்ணிடணும். ஓகே, அது சாதாரணமான ஒரு விஷயந்தான். அவ்வளோ பெரிய நியூக்ளியர் வெப்பனை பயன்படுத்தி ஹிரோஷிமா நாகாசாகி அவங்க அந்த பகுதியை மீண்டு வந்துட்டாங்க. சாதாரணமான ஒரு விஷயம் இதெல்லாம். ஓகே, அதனால் சாதாரணமாக சால்வ் பண்ணலாம். ஓகே, ரொம்ப காம்ப்ளிகேட்டட்லாம் நீங்கள் நினச்சிக்காதீங்க. ஒருவேளை அரசாங்க அதிகாரிங்க ஏதோ எரராக இருக்காங்களா, நீங்கள் சொல்லிடுங்க. நீங்கள் வெவ்வேறு ஸ்டேட்டுக்கு போங்க, உங்களுக்கு சம்பளம் கூட எக்ஸ்ட்ரா வாங்கிக்கிங்க, வேலையை விட்டு போயிடுங்க, வேற ஒரு ஆளை நியமித்து ஓரளவு தோது பார்த்துக்குங்க. அவ்வளோதான், சமாதானமாக போகிறது தான் தீர்வு. எல்லோரும் என்ன ஒரு வகையில் மணி தான் மோட்டிவேஷனாக இருக்கும். காசுக்காகத்தானே இப்படி ஏற்படுத்துகிறீங்கன்னா, நானே காசு தரேன், விலைக்கிங்க, வேறு ஆளை போட்டு ஓரளவு எல்லா வசதியும் ஓரளவு தோது பார்த்துக்குங்க. ஓகே, சரி, அடுத்து நிரந்தர உறுதி அப்படின்ற ஒரு கான்செப்ட் இருக்குது. அது என்ன கான்செப்ட் அப்படின்னா, அடுத்த எலெக்ஷன் வரத்துக்குள்ளே உறுதியான நிலைப்பாடு. இப்போ சேலம் மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் இந்த பனமரத்துப்பட்டியில் தண்ணி நிரப்பிட்டீங்க அப்படின்னா 100% வெற்றி. அடுத்து இந்த 8 வழிச்சாலை இருக்குது, அதையும் அமைச்சிட்டிங்கன்னா 100% வெற்றி. அதுக்கப்புறம் இந்த மீனவர்களுக்கு ஏதாவது ஒரு நல்லது செஞ்சிட்டோம் அப்படின்னா 100% வெற்றி. இந்த மாதிரி அங்கங்கே சில தேவை இருக்கும், அதை மட்டும் பூர்த்தி செஞ்சிட்டோம்னா போதும். ஓகே, மற்றபடி அவங்க கட்சியில் இவங்க சேர்ந்தாங்க, இவங்க கட்சியில் அவங்க சேர்ந்தாங்க, அப்படி நடந்துச்சு, இப்படி நடந்துச்சு, அதெல்லாம் கணக்கே வராது. மக்களுக்கு என்ன தேவை, நல்லது தேவை, அதை செஞ்சிட்டோம் அப்படின்னா போதும். அவங்க உறுதியாக சரி ஓகே நீங்கள் சொன்ன மாதிரி நல்லது பண்ணிட்டாங்க, ஓகே அப்படின்னு அவங்க புரிஞ்சுக்குவாங்க. ஓகே, சரி, அடுத்து உளவியல் ரீதியாக நிறைய இடங்களில் பயணிக்கிறது அப்படின்ற ஒரு நிலையில் ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. யதார்த்த ரீதியாக இந்த ஸ்டூடியோ சார்பாகவும் இந்த கவர்மெண்ட்டு சார்பாகவும் கம்பெனி சார்பாகவும் நிறைய இடங்களில் பயணிக்கிறது அப்படின்றது நல்ல விஷயந்தான். பயணம் அப்படின்றது எனக்குமே ரொம்ப ஒரு விருப்பமான ஒரு நிகழ்வு. ஓகே, ஆனாலும் யதார்த்த ரீதியாக ஒரு பயணமானது தடை ஏற்படுது அப்படின்னா அடுத்து அந்த பயணமானது தொடரும். ஓகே, இப்போ உதாரணமாக இந்த சித்தர் கோவில், அந்த கோவிலுக்கெலாம் நான் பல முறை வந்திருக்கேன். ஓகே, அடுத்து நான் ஓரளவு நல்ல வசதியாக இருக்கிறப்ப அந்த கோவிலுக்கு வர்றப்போ ஒரு 15 லட்ச ரூபா டொனேஷனாகவே காசு தருவேன். ஓகே, என்கிட்ட வசதி இருந்துச்சுன்னா ஒன்றும் தெரிவிக்காது, நான் கேரவானில் கூட நான் உடனே கோவிலுக்கு வந்துடுவேன். உடனே ஒரு செக் எழுதியிருந்தாங்க, ஒரு என்னோடய கோவில் சார்பாக என்னுடைய நன்கொடையாக ஒரு 15 லட்சம், என்னால் என்ன தொகை கொடுக்கறதுக்கு அந்த தோதாக இருக்கோ அந்த தொகையை நான் டொனேஷனாக கொடுப்பேன். அதனால் நிறையா கோவில்களுக்கு நான் நிச்சயமாக வந்து பயணம் செய்வேன். நிறைய ஆன்மீக ஸ்தலமாகட்டும், ஏன் சர்ச் ஆகட்டும், என் மசூதி ஆகட்டும், என் நூலகமாகட்டும், நிறைய இடங்களுக்கு நான் பயணம் செய்வேன். ஓகே, எனக்கெல்லாம் ஓரளவு தோதாக அமைச்சு அப்படின்னா எனக்கு ஓரளவு தோதாக இருக்கும். ஓகே, அதனால் பயணம் அப்படின்றது தடை ஏற்படுது அப்படின்னா நம்ம திரும்ப இன்னொரு நாள் அந்த பயணமானது தொடரும். ஓகே, அடுத்து அரசாங்கம் அப்படின்றது ஒரு நிலம் மாதிரி. அந்த நிலத்தில் ஒரு நல்ல ஒரு மழைப்பொழிவு இருக்குது, நல்ல ஒரு சூழ்நிலை இருக்குது அப்படின்னா அப்போவே நம்ம உழுது வேளாண்மை பயிர் செஞ்சு ஓரளவு அறுவடை செய்கிறோம். ஓகே, அதே மாதிரி தான் இப்போ அரசாங்கம் அப்படின்றது நமக்கு நிறைய வகையில் தோதாக இருக்குது. அதனால் அரசாங்க பணி தொடருது அப்படின்றது நல்ல விஷயந்தான். ஓகே, அதனால் அரசாங்கத்தை பொறுத்த வரைக்கும் அப்படிங்க இப்படிலாம் நினைக்க, உண்மையாலுமே சொன்னால் ஊருப்பட்ட காசு இருக்குது, நீங்கள் நினச்சி பார்க்க முடியாத அளவுக்கு வருமானம் இருக்குது.
ஓகே, அந்த தொகையை ஓரளவு சமமான அளவு பங்கீடு இருந்தாலே எவ்வளோ வகையில் தோதாக இருக்கும். ஓகே, அதனால் உள்ளார்ந்த ரீதியாக யூகே சிஸ்டத்தை நம்ம ஃபாலோ செஞ்சாலுமே அந்த காலத்தில் வாழ்ந்த ராஜாங்க ஆட்சி தான். ஓகே, அதாவது ஒரு ராஜா ஒருத்தர் இருப்பார், அவர்கிட்ட ஒரு கஜானாவில் காசு இருக்கும். அந்த காசு எடுத்து எல்லாருக்கும் என்ன தேவையோ அதை பயன்படுத்துவார். ஓகே, ஆனாலுமே அந்த அகநிலை அப்படின்ற ஒரு கான்செப்ட் இருக்குது. இப்போ உதாரணத்துக்கு இந்த எர்த்தானது மனிதர்களுக்கு சொந்தம் கிடையாது. ஓகே, ஏன் அப்படின்னா ஒருவேளை மனிதர்களுக்கு இந்த எர்த்து சொந்தமாக இருந்தது அப்படின்னா எவ்வளோ மாற்றம் ஏற்பட்டிருக்கும். அந்த பைபிளில் சொன்ன மாதிரி நிறைய மாற்றம் ஏற்பட்டுருச்சு. அதனால் இங்கே இருக்கக்கூடிய நிலையில் இந்த சேவாதார நிலைகளுக்கும் இந்த தேவ ஆவிய நிலைகளுக்கும் இந்த ஸ்பிரிச்சுவலுக்கான ஒரு இடம் தான் இந்த எர்த்து. கேலண்டரே அப்படி தான் இருக்குது. கிறிஸ்து பிறந்ததுக்கப்புறம் தான் அந்த கேலண்டர் 2026. உண்மையாலுமே இந்த பூமியானது உருவாகி 2026 வருஷம் ஆகுது. அதுக்கு முன்னாடி எத்தனையோ யுகமாக இருந்தது அப்படின்றாங்க. டைனோசர் காலம் வரைக்குமே இருந்தது. டைனோசர்லாம் உண்மை அப்படின்றாங்க தொல்லியல் துறையில். அருங்காட்சியகத்திலாம் உண்மைன்னு சொல்கிறாங்க. வரலாற்று ஏடெல்லாம் இருக்குது. இந்த சிந்து சமவெளி நாகரிகம் சொல்கிறாங்க, குமரிக்கண்டம் சொல்கிறாங்க. இப்போ சமீபத்தில் நிறைய ஆராய்ச்சி கூட நடந்துகிட்ருக்கு. இதெல்லாம் கால்குலேஷன் பண்ணுறப்போ என்ன 2026 வருஷம்தான் ஆகுதா இந்த பூமி உருவாகி? காலண்டர்லேயே பார்த்திங்கன்னா ஸ்பிரிச்சுவல் இருக்குது. அதனால் இது வந்து பார்த்திங்கன்னா ஸ்பிரிச்சுவல் வேர்ல்டு. இங்கே சக்தியை சரியான வகையில் தான் பயன்படுத்தணும். ஓகே, ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனை ஃபாலோ பண்ணணும். ஓகே, அதனால் இந்த மனிதர்கள் நிலையால் இந்த தர்க்கம் அப்படின்ற ஒரு நிலையெல்லாம் தோதாகாது. ஓகே, உள்ளார்ந்த ரீதியாக தந்தை பெரியார் அப்படி இருக்கார், அதுக்கப்புறம் இந்த ஸ்டாலின் அப்படி இருக்கார் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா, அவரு கூட அவங்களுக்குலாம் ஓரளவு பொருளாதார தேவையெல்லாம் நிறைவாக இருந்தது. ரொம்ப பெரிய பணக்காரர் தந்தை பெரியார். அவர் நிறைய மூட நம்பிக்கைலாம் தான் சொன்னார். இப்படிலாம் பண்ணாதீங்க, கொஞ்சம் ஓவராக இருக்குது, கொஞ்சம் நார்மலாக இருங்க அப்படின்னு தான் சொன்னார். அவர் தான், அவ்வளோதான். ஓகே, ஸ்டாலினை பொறுத்த வரைக்கும் கூட அவரும் அந்த ஸ்பிரிச்சுவல்லாம் இன்வால்மெண்ட் ஆக மாட்டேன்னு சொல்லிட்டு அவர் தான் நிறைய விஷயத்தில் இன்வால்மெண்ட்டாக இருக்கார். ஓகே, அதனால் இது எல்லாமே ஒரு ஸ்பிரிச்சுவல் வேர்ல்டு தான். அந்த வகையில் தான் நம்ம தோது பார்க்கணும். ஓகே, அதனால் ஸ்பிரிச்சுவல் நிலையில் அகநிலையில் யார் ராஜாவோ அவர் அந்த கேஷ் எடுத்து பயன்படுத்தலாம். அவங்களுக்கு அந்த குற்றவுணர்வு ஏற்படாது. மனசாட்சியானது சரியான வகையில் செயல்படும். எனக்கு அந்த அளவுக்கு உரிமை கொடுத்துருக்காங்க. அதனால தான் இந்த மிலிட்ரி ஆர்டர் ஆகட்டும், இந்த ஸ்பேஸ் ஷிப்பு, ஸ்பேஸ் ஜெட்டு எனக்கு மட்டும் தோதாகுது, மற்றவங்களுக்கெல்லாம் தோதாகலை. அவங்க மனசாட்சியை உறுத்துது. அதே நவீன கருவிகளை பயன்படுத்தி இந்த ரிசர்ச்லாம் செஞ்சு அவங்க அதை பற்றி நினைக்கிறப்ப இந்த வேவ் லென்த்தெல்லாம் மாறும். ஓகே, அதனால் அறிவியலும் ஆன்மீகமும் ஒன்றாக இணைஞ்சு செயல்படுறப்ப தான் நிறைய வகையில் தோதாகும். ஏன் ஒரு நிலையில் ஆன்மீகம் வேறு, அறிவியல் வேறு, மெஞ்ஞானம் வேறு, விஞ்ஞானம் வேறு அப்படின்ட்டாங்க. அப்படிலாம் கிடையாது. இரண்டுமே ஒன்று தான் அப்படின்ற ஒன்றான ஒரு நிலையில் தோது பார்த்தா தான் தீர்வு கிடைக்கும். ஓகே, அதனால் கவர்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் அந்த டிஇஓ பார்ட்டி ஓரளவு தோதாச்சு அப்படின்னா எவ்வளோ வகையில் புல்லட் ட்ரெயின் வேகத்தில் மூவ் பண்ணலாம். ஏன் புல்லட் ட்ரெயினே இங்கே கொண்டு வரலாம், அந்தளவுக்கு வசதி ஏற்படுத்தலாம். மக்களை பொறுத்த வரைக்கும் நல்லது நடக்குதுங்களா, ஓகேங்க, அவ்வளோதான். யாரோ ஒரு சில பேர் தான் என்னங்க செலவு பண்ணிங்க, எவ்வளோங்க இது பண்ணிங்க, உங்களுக்கு ஒரு வெள்ளை அறிக்கை கொடுங்க அப்படின்னு யாரோ ஒருத்தர் தான் கேட்பாங்க. அவங்களும் எல்லாம் நல்லது நடந்தாங்கன்னா அவங்களும் கேட்க மாட்டாங்க. சரி, நல்லபடியான ஆட்சி நிர்வாகம் நடத்துகிறாங்க. அப்போல்லாம் ரணரணமாக குடும்பப்படுத்திகிட்டு இருந்தாங்க. பல மடங்கு வேதனை இருந்தது. இந்த ஹிஸ்ட்ரிலாம் எடுத்து படித்து பாருங்கலாம், ரணரணமான வேதனையாக இருக்கும். இப்போ ஏதோ பரவாயில்லைங்க, அப்படியே மூவ் பண்ணிட்டு போட்டுங்க அப்படின்னு அவங்களும் சரி ஓகே சமாதானமான ஒரு தீர்வாக தான் செயல்படுவாங்க. ஓகே, அதனால் கவர்மெண்ட்டில் ஊருப்பட்ட காசு இருக்குது. இந்த கவர்மெண்ட்டில் வேலை செய்கிறவங்க சில அதிகாரிங்கள்லாம் கொஞ்சம் ஓரளவு ஆதரவு கொடுத்தாங்க அப்படின்னா எனக்கும் ஓரளவு வீடு கிடைக்கும், காரு கிடைக்கும், வசதி கிடைக்கும், நானும் 4 இடத்துக்கு போகலாம் வரலாம். அப்புறம் சில தலைவர்கள்லாம் நம்மளை நேரில் சந்திக்கணும், அப்போ தான் ஒரு தீர்வு கிடைக்கும். அவங்களும் மனுஷங்க தான், நம்ம சொன்னால் புரிஞ்சிக்குவாங்க, அந்தளவுக்கு ஒரு பக்குவம் இருக்குது. அவங்களும் 4 காசு சம்பாதிக்கிறதுக்கு இந்த ஸ்டூடியோ கம்பெனி நிறையா ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது, நிறையா பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டியுமே இருக்குது. அவங்களும் 4 காசு சம்பாதிக்கலாம், நிறையா வகையில் தோது பார்க்கலாம், நிறையா வெளிநாட்டுக்கு போகலாம், வெளிநாட்டில் இருக்கிறவங்க இங்கே வரலாம். அப்போ தான் இப்போ இருக்கக்கூடிய நிலைமையோட பல மடங்கு ஓரளவு தோதாகும். ஓகே, அதனால் அரசாங்கம் அப்படின்றது ஒரு நல்ல ஒரு சேவை.
மையம் மாதிரி. ஓகே, அதனால் டிவிகே கட்சிக்கு ஆதரவு கொடுங்க. ஓகே, உங்கள் தேவையெல்லாம் பூர்த்தி ஆகும். ஓகே, அடுத்து தற்சமயம் இந்த ஸ்டூடியோவில் இருக்கிறவங்களாம் கொஞ்சம் நேரில் வாங்க, வசதிகளை அதிகப்படுத்துங்க, தயங்கிக்கிட்டே இருக்காதீங்க, மூவ் பண்ணுங்க. ஓகே, சரி, இன்றைக்கு தகவல் போதுமானது. நன்றி, வணக்கம், பாய்.